வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மதுரையில் ஆன்லைன் ட்ரேடிங் இலவச வகுப்பு என வாட்ஸ்அப் குரூப்புக்கு வரவழைத்து மூளை செலவை செய்து போலி ஆப் மூலம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை கும்பல் ஒன்று மோசடி செய்துள்ளது. பிரபலமான ட்ரேடிங் ஆப்பை போலியாக உருவாக்கி மோசடியை நூதனமாக அரங்கேற்றும் கும்பல் சிக்குமா? I am pleased to announce on the behalf of Zerodha Security. மதுரையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருபவர் குமார். இவரது செல்போனுக்கு ஆன்லைன் ட்ரேடிங் குறித்த விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. அதில் ஆன்லைன் ஷேர் ட்ரேடிங் நடத்தி 2 மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம் என பக்கமாக பேசியிருந்தனர். இதில் சேர்பவர்களுக்காக நாங்கள் 4 நாட்கள் இலவச ட்ரேடிங் பயிற்சி வழங்குகிறோம் என்றும் ஆஃபர் அறிவித்திருந்தனர். அதை படித்து பார்த்து ஆர்வமான குமார் அவர்கள் கொடுத்த செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். மிகவும் ப்ரொஃபஷனலாக பேசிய அவர்கள் குமாரை ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைத்தனர். அதில் வரும் அப்டேட்டுகளை தொடர்ந்து கண்காணித்து வருமாறும் புதிய ஷேர்கள் குறித்த தகவல்களை பகிர்வோம் என்றும் கூறியிருக்கின்றனர். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் மோசடி கும்பல் தங்களது நாடகத்தையே அரங்கேற்றி இருக்கின்றனர். அதில் ஒரு நபர், நான் 1 லட்சம் முதலீடு செய்தேன், ஒரே மாதத்தில் 1.5 லட்சம் சம்பாதித்து விட்டேன் என பதிவிட்டிருந்தார். மற்றொருவர், 6 மாதத்திற்கு முன் 9 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தேன், தற்போது என் அக்கவுண்டில் 15 லட்சம் உள்ளது என தனக்கு ட்ரேடிங் பயிற்சி அளித்த நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்து புகழ்ந்து தள்ளியிருந்தார். இப்படியாக பலரும் பலவிதமாக தாங்கள் லாபம் பார்த்த தகவல்களை பதிவிட்டவாறு இருந்தனர். உள்ளே இருக்கிற எல்லாருமே 5 லட்சம் 10 லட்சம்ன்ற மாதிரி டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய பணம் உள்ளே புழங்குதா, அப்போ இவங்களாம் நம்பிக்கையாக இருக்குமா அப்படின்றத நான் குரூப்பில் இருக்கவங்கள்ட்ட அந்த யார் பணம் செலுத்தினாலும் அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் பர்சனலாக சேட் பண்ணேன். அப்போ அவங்க இந்த மாதிரி நாங்களும் எடுத்துகிட்ருக்குறோம், விட்ரால் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு அவங்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவங்க அந்த நேரத்தில் ஆரம்ப நிலையில் இருந்துச்சு. இந்நிலையில் குமாருக்கு ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்வது எப்படி என்பது குறித்து வாட்ஸ்அப்பில் ஒரு பெண் 4 நாட்கள் ப்ரொஃபஷனலாக வகுப்பெடுத்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஜீரோதா என்ற அந்த பிரபலமான ட்ரேடிங் லிங்க் ஆப்பை அனுப்பி பதிவிறக்கம் செய்யுமாறு கூறியுள்ளனர். அதன் மூலம் முதலில் 10,000 முதலீடு செய்தார். அடுத்த நாளில் வாலெட்டில் 12,000 ரூபாய் இருப்பது போல் காட்டியுள்ளது. அதன் பிறகு 50,000 முதலீடு செய்தார். ஒரு சில நாட்களில் 60,000 உயர்ந்தது. இதைத் தொடர்ந்து அந்நிறுவனத்தின் நிதி ஆலோசகர் என கூறி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த நபர் சில பங்குகளை உடனே வாங்கி போடுங்கள் என கூறியிருக்கிறார். அதன் பின் தனது சக்திக்கு மீறி 30 லட்சம் வரை முதலீடு செய்திருக்கிறார் குமார். கடைசியில் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுக்க வேண்டுமென விண்ணப்பித்த போது சேவை வரி கட்ட வேண்டுமென பல லட்சங்கள் கேட்டுள்ளனர். தன்னிடம் வேறு பணம் இல்லை, முதலீடு செய்த பணத்தை கொடுங்கள் என வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து கோரிய போது பல வினோத மிரட்டல்கள் வந்துள்ளது. அதன் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டமோ என்பதை உணர்ந்த குமார் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். ஒரு கம்பெனி, பிரபலமான கம்பெனி நேமை தான் பயன்படுத்தி அதில் ஒரு வார்த்தையை சேர்த்து அடிஷ்னலாக சேர்த்துட்டு அந்த கம்பெனி பிராண்டோட நேமை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன லோகோ, அவங்க டிட்டோவாக என்ன ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை அப்படியே மேனுவலாக பண்ணி நம்மள்கிட்ட ஃபேக்காகவே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியே பண்ணி எல்லாமே தராங்க. இதை நீங்கள் பே பண்ணலைன்னா உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி என்னை த்ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இல்லைன்னா உங்களோட ஆதார் இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் வாங்கினதெல்லாம் நான் வெளியே நாங்கள் அனுப்பி இந்த மாதிரி இவர் இது பண்ணுறாருன்னு சொல்லி உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பித்தாங்க. எனக்கு வேறு வழி என்ன செய்கிறது, பணம் போயிடுச்சு, எப்படி வாங்குறதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில் வேறு மாதிரி மைண்டு எல்லோரும் நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பணம் அடுத்த மாதம் வரல. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாங்கினது, பேங்க்கில் லோன் கட்டுறது எதுவுமே முடியல. ரொம்ப அழுத்தத்தில் இருக்கும்போது அவங்களோட கெஞ்சியும் பார்த்துட்டேன். ஆனால் அவங்க எல்லாம் என்னென்னா வாட்ஸ்அப்பை டக்குன்னு மாற்றிடுறாங்க. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்த போதுதான் வியப்பை ஏற்படுத்தும் வகையில் மோசடி அரங்கேற்றப்பட்டிருப்பது தெரிய வந்தது. புகழ்பெற்ற ஜீரோதா ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனியின் பெயரில் ஒரு ஸ்பெல்லிங்கை மட்டும் மாற்றிவிட்டு போலியாக ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பையே அந்த போர்ஜரி கும்பல் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. ஷேர் மார்க்கெட்டில் அந்த போலி ஆப் மூலம் பங்குகளை வாங்குவதாக நினைத்து குமார் முதலீடு செய்த பணம் அனைத்தும் அந்த போர்ஜரி கும்பலின் வங்கி கணக்குகளுக்கு சென்றிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு வங்கி கணக்கு பீகாரிலும் மற்றொரு வங்கி கணக்கு மேற்கு வங்கத்திலும் என பல்வேறு வடமாநிலங்களில் அந்த வங்கி கணக்குகள் உள்ளன. அந்த வங்கி கணக்குகள் யார் பெயரில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த நபர் ஏற்கனவே உயிரிழந்த நபர் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்தது.
இவர் யார், எங்கிருந்து ஆபரேட் செய்கிறார்கள் என்பது தெரியாத நிலையில் இவர்களது நெட்வொர்க் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் பரவியிருப்பது மட்டும் தெரிய வந்துள்ளது. யாரை, எப்படி, எங்கு கைது செய்வது என புரியாமல் சைபர் கிரைம் போலீசாரை குழம்பி போய் உள்ளனர். இதுபோன்று வாட்ஸ்அப்பில் வரும் ஆன்லைன் ட்ரேடிங் விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக அதை நம்பி இது ஒரு ஜெனியூனான பிஸ்னஸ்ன்னு நினச்சி தான் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் போக தான் தெரியுது இது ஒரு ஃப்ராடு அப்படின்ட்டு. ஓகே, நாங்கள் ஃப்ராடு பண்ணதாகவே இருக்கட்டும், எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். எல்லா காவல்துறையும் என்ன பண்ணுறாங்க, உங்களோட ஆசை தான், பேராசை தான் பெருநஷ்டம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை அட்வைஸ் நீங்கள் இது அட்வைஸ் பண்ணக்கூடிய நேரம் கிடையாது. எங்கள் பணத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து எங்களை அட்வைஸ் பண்ணுங்கள். உங்களோட பேராசையில் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு. அதுக்காக பணத்தை எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க, எந்த ஒரு அக்யூஸ்டுமே கண்டுபிடிக்கல அப்படின்னா எப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிக்க. ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட விரும்புவோர் அருகில் உள்ள வங்கியில் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் செய்து அதன் மூலமாக பண பரிவர்த்தனை மேற்கொள்வதே பாதுகாப்பானது என்றும் வலியுறுத்துகின்றனர்.